வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது AppTipsTamil. என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல MX Player ஆப்ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா டைட்டில்ல Sun NXT ஆப் எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுன்னு போட்டுட்டு இங்க வந்து MX Player ஆப் பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? Sun NXT ஆப்பே நம்ம வந்து MX Player ஆப்ல தான் யூஸ் பண்ண போறோம். MX Player ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி MX Playerோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். MX Player ஆப் வந்து பாத்தீங்கன்னா 2011ல தென்கொரியாவை சேர்ந்த J2 இன்டராக்டிவ்ன்ற கம்பெனி வந்து உருவாக்குனாங்க. உருவாக்குனப்போ பாத்தீங்கன்னா MX Player வந்து உங்ககிட்ட இருக்கிற வீடியோ ஃபைல வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காண்டி தாங்க இந்த MX Player ஆப்பை உருவாக்குனாங்க. அதாவது வீடியோ பிளேயர் மாதிரி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018ல் இந்தியாவை சேர்ந்த டைம்ஸ் குரூப்ன்றவங்க இந்த ஆப் வந்து வாங்கினாங்க. வாங்கி 2019ல் பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மாக மாற்றி ரீலான்ச் பண்ணாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மாக அது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபேமஸான சேனல்ஸ் Sun NXT, அது மாதிரி சோனி லிவ், ஹங்கமா, இந்த மாதிரி அவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட கண்டென்ட் எல்லாத்தையுமே MX Player ஆப்புக்குள்ளேயே பார்க்குற மாதிரி அவங்க செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய வெப்சீரிஸ் வந்து ஒரு சிலர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு சில வெப்சீரிஸ்ல இவங்களாவே கிரியேட்டும் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கண்டென்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய கண்டென்ட் வந்து MX Player ஆப்ல வந்து இருக்குங்க. இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குற இந்த MX Player ஆப்ல வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோவில் அங்கங்கே உங்களுக்கு ஆட்ஸ் மட்டும்தாங்க வரும். Sun NXT ஆப்ல இருக்கிற மூவிஸ், சீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து MX Player ஆப்லேயே பார்க்கலாங்க. ஒரு சில கண்டென்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைனில் கூட பார்த்துக்கலாங்க. இந்த MX Player ஆப்ல பார்த்தீங்கன்னா வீடியோஸ், மூவிஸ் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஷேர் இட் எம்ஏ ட்ராப் மாதிரி ஃபைல் ஷேர் பண்ணுற கூட யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற வீடியோ ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்கள் MX Player ஆப் மூலமே சேவும் பண்ணிக்கலாங்க. MX Player ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கல்னு சொல்லி உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே ஃபோல்டரோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வீடியோ ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ஆப்புங்க. ஸோ அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் காட்ட தான் செய்வாங்க. உங்களுக்கு இந்த ஃபோல்டரு காட்டுற விதத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு ஐக்கான் கோடு போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டரோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேமை கொடுத்து கூட உங்கள் ஃபோனில் இருக்க ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க MX Player வந்து சோனி லிவ், Sun NXT, ஹங்கமா, அந்த மாதிரி நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் வந்து இந்த MX Player ஆப்லேயே பார்க்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா Sun NXTல இருக்கிற எல்லா மூவிஸுமே நீங்கள் வந்து MX Player ஆப்லேயே பார்த்துக்கலாங்க. இது வந்து ஹோம் பேஜுங்க. இதில் வந்து மூவிஸ், அதே மாதிரி டிவி ஷோஸ், வெப் ஷோஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வெப் சீரிஸ் மட்டும் பார்க்கணும்னா இந்த வெப் ஷோஸ் மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. அடுத்து இந்த மூவி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கிற எல்லா மூவிஸும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த டிவி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி டிவியில் வர ஒரு சில ஷோஸை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் ஒரு சில இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிக் பஸ்ஸில் இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் வீடியோஸையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸ், வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து காயின்ஸ் மாதிரி கிடைக்குங்க. அதாவது நீங்கள் இந்த ஆப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். இந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த MX Playerக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு சில மூவிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த காயினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரீமியம் மூவிஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேம்ஸ் விளாட்ற மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த காயின்ஸ் வந்து வின் பண்ணிக்கலான்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அமௌண்ட்டு வின் பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து இதை வந்து யாருக்கும் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் கொஞ்சம் அமௌண்ட்டாவது ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது பொழுது போகல, ஏதாவது கேம் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் அப்போ வேணால் வந்து விளாண்டுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கானா ஆப்பில் இருக்க எல்லா சாங்ஸுமே நீங்கள் இங்கே வந்து கேட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சாங் வேணாலும் சர்ச் பண்ணி கேட்டுக்கலாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏதாவது MP3 சாங்ஸை கூட இங்கே வந்து கேட்டுக்கலாங்க. இந்த லோக்கல் மியூசிக்கில் போய் தமிழில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே மோஸ்ட்டாக அந்த கானா ஆப்பில் இருக்குங்க. கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்க எல்லா வீடியோஸ், சாங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த MX Playerல பார்த்தீங்கன்னா லைவ் டிவி ஆப்ஷன் இருக்குது. இந்த லைவ் டிவியில் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. இசையருவி, கேப்டன், புதிய தலைமுறை, இந்த மாதிரி 1-2 சேனல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா சர்ச்சில் போயிட்டு லைவ் டிவி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோன்னு. அதுக்கப்புறம் இந்த மேலே அந்த நேவிகேஷன் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த MX Playerல பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இந்த அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறக்காக தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆப் வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லாங்குவேஜ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் மூவிஸ், வீடியோஸ்லாம் எந்த லாங்குவேஜில் காட்டணுன்ற கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கண்டென்ட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்க மூவிஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இங்கே காட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து டார்க் தீமில் யூஸ் பண்ணால் நீங்கள் டார்க் தீம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆனோடனே அந்த வீடியோ செக்ஷன் தான் காட்டணும்னு வச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. மேக் வீடியோஸ் டிஃபால்ட். இந்த எம்எக்ஸ் பிளேயர் மூலமாகவே வாட்ஸ்அப்பில் இருக்க வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்களோ அந்த வீடியோஸ்லாம் இங்கே உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷேரிட், எம்ஏ ட்ராப் இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. எம்எக்ஸ் பிளேயர் ஆப் இருந்தாலே போதும். நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் மூலமாகவே இன்னொரு எம்எக்ஸ் பிளேயர் ஆப் வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ். ஒரு சில மூவிஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணக்கூடிய மூவிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரி, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இது பிடிக்கும், ஆக்ஷன் பிடிக்குமா, ட்ராமா இல்லை காமெடி, இது இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக். நம்ம ஏற்கனவே அந்த கானா ஆப்பை பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன பாட்டெலாம் ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கீங்க அதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கலாங்க. லோக்கல் மியூசிக் அதே மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நியூஸ் பாயிண்டில் இருக்கிற எல்லா நியூஸையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. நியூஸ் பாயிண்ட்ன்றது ஒரு மொபைல் ஆப்புங்க. அதில் வந்து எல்லா நியூஸையும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பில் டேட்டா ரொம்பவே கம்மியாக தான் கன்சியூம் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பில் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் இங்கே மேலேயே பார்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸ் வச்சு இந்த மூவிஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு கூப்பன் மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூப்பன் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இந்த கூப்பன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா எம்எக்ஸ் பிளேயர் ஆப்லேயே கானா ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், கிளிக் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம், நியூஸ் பாயிண்ட் நியூஸ்லாம் பார்த்துக்கலான்னு. இந்த 3 ஆப்போட ஓனரும் வந்து டைம்ஸ் குரூப் தாங்க. எம்எக்ஸ் பிளேயரோட ஓனரும் டைம்ஸ் குரூப் தான். ஸோ வந்து அவங்களோட ஆப்னால இது வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டாங்க உள்ளக்கே. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த எம்எக்ஸ் பிளேயர் ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க என்ன ஆப்டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்க என்ன ஆப்டிப்ஸ் சேனலில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் அங்கே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பற்றின வீடியோ வேணும்னு வச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.